Hi cuties, praise the Lord. Welcome to online Sunday school. எப்படி இருக்கிறீங்க எல்லாரும்? கர்த்தருடைய நாமத்துல எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? ஆமா குட்டீஸ், கடந்த மாதம் முழுக்க நம்ம ஏசப்பா நம்மள கண்ணின் மணி போல காத்தார் இல்லையா? பாஸ்ட் மந்த்ஸ்ல நம்மளுக்கு நல்ல ஹெல்த் கொடுத்துருக்குறாங்க, வேண்டிய உணவு கொடுத்துருக்குறாங்க, நம்மளுக்கு வேண்டிய தண்ணி, எல்லா வித ஆசிர்வாதத்தினால நம்மள கர்த்தர் ஆசிர்வதிச்சிருக்காரு இல்லையா? ஸோ பாஸ்ட் மந்த்ல நம்மளுடைய நீட்ஸ் எல்லாத்தையுமே காட் வந்து ஃபுல்ஃபில் பண்ணி பிளஸ் பண்ணி நம்மள ஒரு நியூ மந்த்துக்குள்ள கொண்டு வந்திருக்காரு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? உடனே எல்லாரும் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க. க்ளோஸ் யூர் ஐஸ். வாட் ஐ சே யூ ஜஸ்ட் ரிப்பீட். தேங்க் யூ ஜீசஸ். ஓகே, ஏன்னா இப்போ வந்து இசப்பா ரொம்ப சந்தோஷமா இருப்பார். ஏன்னா உங்களை மாதிரி குட்டி குட்டியான குட்டீஸ் எல்லாம் தேங்க் பண்ணுறதை கேட்குறப்போ அவருக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் வந்திருக்கும். இனிமே எல்லாருமே நீங்கள் வந்து எது உங்களுக்கு கிடைச்சாலும் உணவு சாப்பிட்றப்போ எதுனாலும் தேங்க்யூ ஜீசஸ் சொல்லணும். ஓகேவா குட்டீஸ்? ஓகே, நாம் என்னோட செஷன் போவோம். நம்ம ஃபர்ஸ்ட் என்னோட தீம் என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம். As usual, I'm going to give clue. By that you can guess what is the theme of today. உங்க எல்லாருக்கும் கிங் சாலமோன் தெரியும் இல்லையா? ஆமா, சாலமோன் ராஜா. அவர் என்ன வேணும்ட்டு நம்ம ஏசப்பா கிட்ட கேட்டாங்க. What is his wish towards God? எக்ஸாக்ட்லி, ரொம்ப கரெக்டாக சொல்லிட்டீங்க. I'm going to clap. ரொம்ப இன்டெலிஜென்ட்டான குட்டீஸ் நம்ம சண்டே ஸ்கூலில். ஆமாம், நாம் வந்து இன்னைக்கு தெரிஞ்சிக்க போகிறது விஸ்டம் பற்றி தான். எஸ், காட்ஸ் விஸ்டம். அது விஸ்டம்னா என்ன, அதோட வேல்யூஸ். அப்புறம் நம்ம பார்த்ததில்ல சாலமோன் ராஜா கேட்டாங்க அவங்களுக்கு எப்படி அந்த விஸ்டம் ஒர்க் அவுட் ஆச்சு, அது எல்லாத்தையும் பற்றி தான் நம்ம இன்னையோட செஷன்ஸில் தெரிஞ்சுக்க போகிற குட்டீஸ். பிஃபோர் தட் we'll start the session with prayer. All close your eyes. We are thanking you, Lord, for giving this wonderful day, O Lord. And also, God, we are praying for everyone who are present in this prayer, O Lord. And also, God, we are praying for everyone who are under present in this online Sunday school, O Lord. And also, God, you have to only protect them, O Lord, who are under present in this online Sunday school, O Lord. And also, God, we are praying for sister, O Lord. What under sister will tell and give songs, verses, etc. That and all we have to keep in our mind, O Lord. And also, God, if we cannot go for church, also you are helping us to do online Sunday school, O Lord. For that also we are thanking you, O Lord. And also, God, because of this coronavirus only we cannot come for church, O Lord. For that also we are praying, O Lord. And also, God, this coronavirus should go out of this world fastly, O Lord. For that and all we are praying, O Lord. And also, God, you have to only protect us, O Lord. For that also we are praying, O Lord. They asking this small prayer in the name of Lord. Amen. குட்டீஸ், நம்ம ஏசப்பா நம்மளுக்காக ஒரு நியூ மந்த் கொடுத்துருக்குறாங்க இல்லையா? ஸோ பாஸ்ட் மந்த்தில் நம்மளுக்கு எவ்வளோ பிளஸ் பண்ணாங்க, நியூ மந்த்லேயும் நம்ம ஏசப்பா பிளஸ் பண்ணதா போகிறாங்க. ஸோ நம்ம அப்படியே ஒரு எனர்ஜெட்டிக்காக அப்படியே டான்ஸ் ஆடி பாடி அப்படியே நம்ம ஏசப்பாவுக்கு துதிச்சு ஒரு தேங்க்ஸ் சொல்லாமா? எல்லாம் ரெடி ஆயிட்டீங்களா? ஓகே, சாங் ப்ளீஸ். There's problems I can't handle in my walk from day to day, and there's questions I can't answer, and they never go away. But I do the best I can, Lord, and I'm kneeling here to pray.
It's your wisdom that I need, Lord. What I'm praying for today. Give me wisdom, for I am just a fool. And give me power and strengthen me, your tool. And above all that I ask and all that I pray, stay right with me always and grant me wisdom today. Listen to my friends, Lord, to their problems and their fears. I am trying to be faithful through their laughter and their tears, but their problems are so big, Lord, and it seems too much to bear. Don't know what advice to give them, but I know you're always there to give me wisdom, for I am just a fool. Give me power, Lord, strengthen me, your tool. And above all that I ask and all that I pray, take right with me always and grant me wisdom today. Then my cell phone rang today, and I heard a friend so dear, but they sounded so worn out on that borderline of tears. So I tried to calm them down, find out what went wrong today. Said they wanted just to talk, so I started just to pray. Give me wisdom, for I am just a fool. And give me power, Lord, strengthen me, your tool. And above all that I ask and all that I pray, stay right with me always and grant me wisdom, give me power, grant me wisdom today.
இப்போ நம்மளோட தீம் செஷன் வந்துட்டோம். வாட் இஸ் அவர் தீம்? காட்ஸ் விஸ்டம். வாட் இஸ் விஸ்டம்? Wisdom is the quality of being wise or quality of knowledge. ஸோ நம்மளுக்கு எவ்வளோ அறிவு இருக்குது, அப்போ நம்ம ஏசப்பா ஞானத்தோடு நம்மளை வழி நடத்துவாங்க. ஸோ நம்ம ஏசப்பா கிட்ட தான் நம்ம ஞானத்தை கேட்கணும். எதுக்கு? why we need wisdom? எஸ், விஸ்டம் இருந்தால் நம்மளுக்கு குட் எது பேட் எதுன்னு தெரிஞ்சுப்போம். பாருங்க குட்டீஸ், இப்போது நம்மளுக்கு எக்ஸாம் வருது, நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்? படிக்குவோம் இல்லையா? படித்தாதான் எக்ஸாம் எழுத முடியும். படிக்காமல் பாஸ் ஆக முடியுமா? ஃபெயில் ஆகிடுவோம். ஸோ அப்போ உங்களுக்கு தெரியுதா, படிக்கணும், அப்போ தான் குட்டுன்னு. ஸோ குட் எது பேட் எதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு விஸ்டம் தேவை. ஒரு விஷயத்தை ஜட்ஜ் பண்ண விஸ்டம் தேவை. அப்புறம் நம்ம படிக்கிற சப்ஜெக்ட் ஸ்கில்ஸ் இதெல்லாம் ஹேண்டில் பண்ண நம்மளுக்கு தேவையான அறிவு வேணும் இல்லையா? அதை நம்ம ஏசப்பா கிட்ட தான் கேட்கணும். ஸோ பைபிளில் கூட இந்த விஸ்டம்னா என்ன, இதோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி சில புக்கில் இருக்குது. அந்த ரெஃபரன்ஸ் நான் சொல்லட்டுமா? சரி, எல்லாருக்குமே புக் சாம்ஸ் தெரியும் இல்லையா? சாப்டர் 3 verses 13 என்ன சொல்லுனா, ஹாப்பி இஸ் அ மேன் ஹூ ஃபைண்ட்ஸ் மோர் விஸ்டம். ஸோ ஒரு மனுஷன் எவ்வளோ அதிகமான ஒரு அறிவை ஞானத்தை தேடுறாங்களோ அவங்களுக்கு வந்து ஹாப்பி கிடைக்குமா. ஸோ யூ வாண்ட் ஹாப்பி மீன்ஸ் யூ ஹாவ் டு ஃபைண்ட் மோர் விஸ்டம். அப்புறமா வந்து எக்லீசியாஸ்டஸ் சாப்டர் 9 verses 11 வந்து wisdom, okay, better than the weapon of war. ஸோ நம்ம வார்க்கு யூஸ் பண்ணுற வெப்பனை விட பெட்டரானதா ஒரு விஸ்டம், விச் மீன்ஸ் தட் நம்ம வந்து ஒரு ஃபைட் பண்ணுறோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட, அதெல்லாம் இல்லையா? அதெல்லாம் வந்து பேட். நம்மளுக்கு எப்போ அறிவு இருக்குதோ நம்ம வந்து சரி பரவாயில்ல ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்கிவ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு நம்மளுக்கு விஸ்டம் ரொம்ப முக்கியம். என்ன குட்டி, சி பைபிள் படிக்கிறீங்க எல்லாருக்குமே வந்து அந்த ஹேபிட் இருக்குது. சில டைமில் நம்மளுக்கு வந்து சில வார்த்தைங்க சில வேர்சஸ் வந்து புரியாது இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணோம், இம்மீடியட்டாக நம்ம ஏசப்பாவை கேட்கணும். ஏசப்பா எனக்கு இதை புரிஞ்சுக்கிற ஞானத்தை தாங்க, இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற விஸ்டமை தாங்கன்னு. அப்போ உடனே நம்ம ஏசப்பா அதை கொடுப்பாங்க. நம்மளுக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம எப்பவுமே நம்ம ஏசப்பாண்ட விஸ்டம் கேட்கணும். புரிஞ்சுதா குட்டீஸ்? ஏன்னா நம்ம ரொம்ப வாய்ஸ்ஃபுல்லாக இருக்கணும். நம்மலாம் ஏசப்பாவோட கிட்ஸ் இல்லையா? நம்ம ஏசப்பாவோட குழந்தைங்க. அப்போ நம்ம வந்து ரொம்ப ஞானத்தோடு இருக்கணும். அப்படி அந்த ஞானத்தை ஏசப்பா கிட்ட கேட்டு வாங்கிட்ட ஒருத்தவங்க யாரு? ஆல்ரெடி நீங்க கெஸ் பண்ணிட்டீங்க, நம்ம சாலமோன் ராஜா. எஸ், கிங் சாலமோன். அவரை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பைபிள் ஸ்டோரியில பார்க்க போறோம். அவங்க வாங்கினாங்கல்ல, அது எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு, அவர் எப்படி ரொம்ப வைஸ்ஃபுல்லான ஒரு கிங்கா நடந்துக்கிட்டாரு, அந்த கதை தான் நான் உங்களுக்கு சொல்ல போற குட்டீஸ். கிங் சாலமோன் இஸ் தி சன் ஆஃப் கிங் டேவிட். தாவீது ராஜாவோட பையன் தான் நம்ம சாலமோன் ராஜா. ஸோ இங்கே வந்து தாவீது ராஜாக்கு அடுத்து வந்து சாலமோன் ராஜா அந்த கிங்டம்ல கிங் ஆயிட்டாங்களாமா. ஆனால் அவங்க ஃபர்ஸ்ட் நம்ம ஏசப்பா கிட்ட என்ன கேட்டாங்க தெரியுமா? ஏசப்பா, நான் ரொம்ப சின்ன பையனா இருக்கிறேன், எனக்கு வந்து இந்த ஜனத்தை ரூல் பண்ணக்கூடிய ஒரு அறிவை கொடுங்க, அப்புறமா அவங்களுக்கு குட் எது பேட் எதுன்னு கரெக்டாக ஜட்ஜ் பண்ற ஒரு கெப்பாசிட்டி, அந்த விஸ்டம் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா கிட்ட கேட்டாங்களா. பாருங்க குட்டீஸ், நாமளா இருந்தா சாக்லேட் வேணும் பிஸ்கெட் வேணும்னு கேட்போம் இல்லையா? ஆனா நம்ம கிங் சாலமோன் ஞானத்தை கேட்டாங்களா ஏசப்பாண்ட. ஸோ அதே மாதிரி நம்ம ஏசப்பா கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சா, நம்ம சாலமோன் ஞானத்தை கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா அவங்களுக்கு நிறைய ஞானத்தை கொடுத்தாங்களாமா. அது மட்டும் இல்லாமல் நிறைய வெல்த் எல்லாமே அங்கே இருந்து எல்லா கிங்ஸை விட ரொம்ப பெட்டராக வந்து நம்ம சாலமோன் ராஜா இருந்தாங்களாமா. ரொம்ப வைஸ்ஃபுல்லாகவும் இருந்தாங்களாமா. அப்போ வந்து ஒரு நாள் அவங்களோட கிங்டம்ல ஒரு ப்ராப்ளம் வந்துச்சா. அந்த ப்ராப்ளம் என்னன்னா 2 மதர்ஸ் வந்தாங்களாமா. அவங்க வந்து 2 பேபிஸ் வச்சிருந்தாங்களா. அதுல ஒரு பேபி வந்து செத்து போயிட்டு இருந்த பேபி, ஒரு பேபி வந்து உயிரோடு இருந்துச்சாமா, லைவ் பேபி. ஆனா வந்து அந்த கம்ப்ளைண்ட் என்னன்னு கேட்குறப்போ ஒரு மதர் சொன்னாங்களா, வந்து அந்த உயிரோடு இருக்கிறது என்னோட பாப்பா, செத்து போன பாப்பா வந்து அவங்களது அப்படின்னு சொன்னாங்களா. அந்த இன்னொரு
மதரும் அப்படியே சொன்னாங்களாமா. ஸோ மாற்றி மாற்றி சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்களா. அங்கே இருந்த எல்லாருமே ரொம்ப கன்ஃபியூஷன் ஆயிட்டாங்களா, யாருது அது பேபியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கிங் சாலமோன் வந்து என்ன சொன்னாங்களா, ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, செத்து போன பேபி விட்டுருங்க, உயிரோடு இருக்கிற பேபியை வந்து நம்ம கட் பண்ணி 2 பீஸ் பண்ணிடுவோம், ஒரு பீஸ் வந்து ஒரு மதருக்கும் இன்னொரு பீஸ் வந்து இன்னொரு மதருக்கும் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு மதர் வந்து ரொம்ப அழுதுட்டு சொன்னாங்களா, வேண்டாம் அந்த பேபியை வந்து நம்ம கட் பண்ண வேண்டாம், நீங்கள் ஒன்றுமே பண்ணாதீங்க, அது அவங்களுக்கே இருக்கட்டும், என் பாப்பா உயிரோடு இருந்தால் போதும் அப்படின்னு சொன்னாங்களாமா. அப்போது எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சான் இவங்க தான் அந்த மதர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம கிங் சாலமோன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்களாமா, இவங்க தான் வந்து அந்த பேபியோட மதர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உயிரோடு இருக்கிற பேபியை வந்து அந்த மதர்கிட்ட கொடுத்துட்டுங்களா. பாருங்க கிட்ஸ், நம்ம ஏசப்பா கிட்ட சாலமோன் ராஜா வந்து ஞானத்தை பெற்றதுனால தான் அவ்வளோ ஒரு வாய்ஸ்ஃபுல்லான கிங்காக அவரால் ரூல் பண்ண முடிஞ்சிச்சு. அங்கே இருந்த எல்லா பப்ளிக்ஸ், அங்கே இருந்த ஜனங்க எல்லாம் ரொம்ப ப்ரைஸ் பண்ணாங்களா சாலமோன் ராஜாவை, யூ ஆர் வாய்ஸ்ஃபுல் கிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இனிமேல் நம்ம கூட நம்ம ஏசப்பா கிட்ட ஞானத்தை கேட்கணும், நம்ம ஞானத்தோடு நடந்துக்கணும், ஞானத்தோட செயல்படணும். அப்படின்னா நம்மளுக்கு ஞானம் ரொம்ப முக்கியம், நம்மளுக்கு விஸ்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு பைபிள் வர்சஸில் கூட என்ன சொல்லுது, சாம்ஸ் 1:11 ஃபியர் ஆஃப் லார்ட் இஸ் த பிகினிங் ஆஃப் விஸ்டம். நம்ம எப்போ நம்ம ஏசப்பாக்கு பயப்படுறோமோ, நம்ம எப்போ ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடக்கிறோமோ, தட் இஸ் எலமெண்ட் ஆஃப் விஸ்டம். ஸோ இனிமேல் நம்மளும் ரொம்ப வைஸ்ஃபுல்லாக நடக்கணும்னா ஃபஸ்ட்டு நம்ம ஏசப்பா கிட்ட ஞானத்தை கேட்போம். சரியா குட்டீஸ்? ஓகே. The Holy Tales. Hello, my name is Tubby. I live here in this wonderful library and I love to eat books. I live here with my friends Gumbo and Freckles. Gumbo, Freckles, come out, wherever you are. Over there, on that great book, is Grand Old Holy. She is really old and wise and tells us wonderful stories when she is awake, that is. Oh, and we love to sing. And what can I do for you? Hello, Holy. We want you to tell us a story from the Bible. Sure, I will. Today's story is a little long, but you must listen carefully. At the end, I will ask a question. Okay, Holy, we promise. This story is about King Solomon, a very wise king of Israel. One day, 2 women came to Solomon's court to solve a problem they had. Solomon asked them, Tell me, what is the problem? The first woman said, My lord, we both live in the same house and we both have a baby boy. One night, as I put my baby to sleep, her little boy died. So she came and stole my baby and put her dead baby in its place. As I woke up in the morning to feed the child, I knew at once that the dead baby was not mine. And now she says she did not steal my baby. The second woman said, Of course I will say that, because this baby is mine. You lie. King Solomon sent for his guard and said, Here, take this baby and cut him in half. I'll give 1/2 to each woman. The first woman, who was indeed the real mother, threw herself at Solomon's feet. She cried, Please do not kill the baby. Give him to the other woman, but please do not harm him. The second woman said very calmly, Of course, my lord, you can't cut him in half. This way, neither of us will have a baby, and this will solve our fight. King Solomon smiled. He now knew who the real mother was. Handing the baby to the real mother, the first woman, he said, Here's your baby. Don't cry anymore. Your problem has been solved. The entire Israel came to hear the story of Solomon's wise justice. Everyone now knew that King Solomon was indeed blessed by the Lord himself. Over time, King Solomon became known for his wise judgments. I hope you heard carefully. My question is,
When Solomon ordered his guard to cut the baby in half, what did the real mother do? I want to answer this. The real mother threw herself at Solomon's feet and begged him not to. That is right, Freckles. Very good. Now I'm going back to sleep. Bye-bye. The Holy Tale. Today's memory verse, Proverbs chapter 2, verse 6. நீதிமொழிகள் அதிகாரம் 2 வசனம் 6. குட்டீஸ், உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ரொம்ப பிடிச்ச செஷன் ஐ நோ தட் இஸ் ஆக்டிவிட்டி செஷன். ஸோ இன்றைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப சிம்பிளான கிராஃப்ட் ஒர்க்ஸ் தான் இருக்குது. ஸோ வீட்டில் இருந்து எல்லாரும் வந்து ட்ரை அவுட் இட். வீடியோ ப்ளீஸ். ஓகே குட்டீஸ், நாம் இப்போ எண்ட் ஆஃப் த செஷன் வந்துட்டோம். ஸோ இன்னையோட செஷனில் நம்ம காட்ஸ் விஸ்டம் பற்றி பார்த்தோம் இல்லையா? ஸோ வாட் இஸ் விஸ்டம், அப்புறம் அதோட இம்பார்ட்டன்ஸ், அப்புறம் எப்படி சாலமோன் ராஜாக்கு அந்த ஞானத்து மூலியமாக எவ்வளோ வைஸ்ஃபுல்லாக எவ்வளோ பெரிய ப்ராப்ளமை கூட சிம்பிளாக சால்வ் பண்ணிட்டாங்க இல்லையா? ஆமாம் குட்டீஸ், இனிமேல் நீங்களும் ப்ரேயர் பண்ணுறப்போ ஞானத்துக்காக ப்ரேயர் பண்ணணும். அப்போ ஏசப்பா கூட உங்களுக்கு சாலமோன் ராஜாக்கு தந்தது போல் உங்களுக்கும் ஞானத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாங்க. ஓகேவா? ஸோ இனிமேல் எல்லாரும் ஏசப்பாண்ட ஞானத்துக்காக ப்ரே பண்ணுங்க. ஸோ நம்ம இப்போ வைண்ட் அப் பண்ணிடுவோம் வித் ப்ரேயர். ஆல் க்ளோஸ் யுவர் ஐஸ். ஜெபம். நேற்றுமென்று மாறாத கர்த்தாவே, தருமையான ஒரு வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. ஏசப்பா, இம்மட்டுமா எங்கள் வாழ்க்கையில் நீர் தந்த கிருபைக்காக நன்றி. கடந்த மாதம் முழுக்க கண்மணி போல காத்து வழிநடத்தி இந்த முதல் வாரத்தை கொடுத்த கிருபைக்காக நன்றி கர்த்தாவே. இன்று தினத்திலும் நாங்கள் இந்த விஸ்டம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் கர்த்தாவே. ஆம் கர்த்தாவே, எங்கள் சண்டே ஸ்கூல் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஞானத்தினால நிரப்புங்க கர்த்தாவே. உடைய சன்னதியில் ஞானத்தோடு நடக்கும் உடைய வார்த்தையை சொல்லும் நல்ல ஒரு ஞானத்தையும் அறிவையும் நீங்க தாங்க ஏசப்பா. பைபிளை இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கிற ஞானத்தை அந்த பிள்ளைகளுடைய கர்த்தாவே வாழ்க்கையில் நீங்க தந்து ஆசீர்வதிக்குமாறு கேட்கிற கர்த்தாவே ஏசப்பா. அதே போல எங்க திருச்சபை போதகருக்காகவும் நன்றி செலுத்துகிறோம், போதகர் அம்மாக்காகவும் திருச்சபை மக்களுக்காகவும் நன்றி கர்த்தாவே. எல்லாருக்கும் வேண்டிய ஞானத்தையும் நல்ல சோபலனத்தையும் தந்து ஆசீர்வதிங்க ஏசப்பா. இம்மட்டுமாய் காத்து வழிநடத்தினே வரும் வாரங்களிலும் இன்னும் ஆசீர்வாதமான தீமோடு எங்களை வழிநடத்தி செல்லுமாறு இயேசுவில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். ஓகே குட்டீஸ், பாய், டேக் கேர், ஸ்டே சேஃப். தேங்க்யூ.